Hello students, welcome to my channel. After a long time, போர்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸ்டடி பிளான். நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணி மொபைலில் அதெல்லாம் சொல்லி பார்த்தேன், பட் அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொன்னீங்க. ஸோ அதனால இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் நிறைய பேர் வந்து 10th தனியாக 11th 12th தனியாக போட சொன்னீங்க. ஏன்னா வந்து 10th வந்து 11th 12th மிக்ஸ் பண்ணையில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ தட்ஸ் வை 11th and 12th மட்டும் இந்த வீடியோவில் குவார்டர்லி எக்ஸாம் 2024ல் குவார்டர்லி எக்ஸாம் 2024ல ஒரு மாஸ் ஸ்டடி பிளான் வந்து பார்க்க போறோம். 550+ மார்க் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க மிட்டம் வந்து லைக் 50 மார்க்கு 35 மார்க்கு அந்த மாதிரி வந்து எழுதியிருப்பீங்க. லாங்குவேஜ்லாம் வந்து 50 மார்க்கு, அதர் சப்ஜெக்ட் 35 மார்க், மேஜர் அந்த மாதிரி எழுதியிருப்பீங்க. பட் உங்களுக்கு அப்படி வந்து கிடையாது. குவார்டர்லி எக்ஸாம் நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா 90 மார்க்குக்கு எழுதுவீங்க. இதே சயின்ஸ் சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு லேப் உண்டோ, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைக் பயாலஜி, பாட்டனி, சுவாலஜி, ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இதெல்லாம் 70 மார்க்குக்கு எழுதுவீங்க. 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது புதுசாக இருக்கும், ஸோ அதனால சொல்கிறேன், ஓகேங்களா. அண்ட் இதே மேத்தமெட்டிக்ஸ், காமர்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 90 மார்க்குக்கு எழுதுவீங்க. ஸோ அப்போ பார்க்கையில் ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் வந்து 600 மார்க்குக்கு தான் வந்து எழுதுவீங்க, ஒரு பப்ளிக் எக்ஸாம் மாதிரி தான். ஆனால் என்ன போர்ஷன் தான் வந்து உங்களுக்கு 50% ஆஃப் போர்ஷன். ஜூன் டு செப்டம்பர் வரைக்கும் உள்ள போர்ஷன். உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறத வந்து நான் சொல்றேன். 1 minute. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 20லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 20லேருந்து 28 வரைக்கும். 20ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரைடே வருது, 28 வந்து சாட்டர்டே வருது. நிறைய பேர் கேட்கலாம், சாட்டர்டே வந்து காலேஜ் இருக்காதே எப்படி, ஸ்கூல் இருக்காதே எப்படி அன்னைக்கு எக்ஸாம்னா மேபி வைக்கலாம். இல்லை அப்படின்னா 28, 29, 30 வரைக்கும் கூட போயிடலாம். ஸோ அப்படி கூட இருக்க சான்ஸ் இருக்குது. 30ங்கிறப்போ மண்டே வரும், மண்டேவோட உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம் வைக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ 20 to 28 அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 நாள் தான் குவார்டர்லி எக்ஸாம் எழுத போகிறோம். இந்த 10 நாளில் வந்து நமக்கு லீவுலாம் வருமானு கேட்டிங்கன்னா லீவு வராது. இங்கே 2 நாள் சாட்டர்டே சண்டே, அங்கே 2 நாள் சாட்டர்டே சண்டே, பேலன்ஸ் 6 நாள் தான் இருக்குது. 6 நாளுங்கிறப்ப உங்களுக்கு இருக்கிற சப்ஜெக்ட் 6 சப்ஜெக்ட். அடுத்தடுத்த நாள் தான் அடுத்தடுத்த நாட்கள்லேயே உங்களுக்கு வந்து எக்ஸாம் வரும். இப்போ 20 உங்களுக்கு தமிழ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 23 வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மண்டே, அண்ட் 24 மேக்ஸ், அது மாதிரி அடுத்தடுத்து வந்துடும். ஸோ நமக்கு டைம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இருக்கிற கம்மியான டயத்தை வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி எப்படி வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்றது அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் வீடியோ வந்து கவனமா ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்க அப்படின்னா இது இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை போய் சேரும், ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகேங்களா. ஸோ மறக்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டேட் என்ன? 19. நான் இந்த வீடியோ போடுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 19ல வந்து வீடியோ போடுறேன். நீங்க எப்ப இந்த வீடியோவை பார்ப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேட்ல பார்ப்பீங்க. நம்ம அப்ராக்சிமேட்டா பாத்தீங்க அப்படின்னா வந்து 25 அதுக்குள்ள மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துருவீங்க. ஆகஸ்ட் 25ல பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம கிட்ட வந்து ஆகஸ்ட்ல ஒரு 5 days தான் இருக்குமோ? எஸ், 1 minute. ஓகே, ஆகஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 days வந்து நம்ம கிட்ட இருக்கும். அடுத்து செப்டம்பர்ல ஒரு 20 days இருக்கும். ஏன்னா 20 தான் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கேலண்டர்ல. ஸோ அப்படிங்கிறப்ப 20 days ஓவரால் பாத்தீங்க அப்படின்னா 25 days தான் இருக்கு. இந்த 25 daysல வந்து நீங்க படிக்கிறது தான் உங்க குவார்டர்லி எக்ஸாமுக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 25 daysக்கான ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளான் தான் வந்து இப்போ நான் வந்து சொல்ல போறேன். ஸோ அதனால வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகே. ஓகே, இப்போ இந்த 25 daysல எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்க வந்து மேஜர் எக்ஸாம் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேஜர் எக்ஸாம்ங்கிறப்ப உங்களுக்கு வந்து 4 சப்ஜெக்ட், டோட்டல் 6 சப்ஜெக்ட்ல மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, பியூர் சயின்ஸுக்கு, சுவாலஜி, காமர்ஸ், சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு, சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு, பிஎம் பிசினஸ் மேத்தமேட்டிக்ஸு, அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, எக்ஸெட்ரா. இதுதான் உங்களுக்கு வந்து மேஜர் சப்ஜெக்ட். ஸோ இதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு குரூப்புக்கும் 4 மேஜர் சப்ஜெக்டா, இந்த 4 மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. 25 days அதுல வந்து நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது அந்த மாதிரி வேலை இருந்துச்சாலும் ஒரு
விட்டுருங்க, ஒரு 2 days விட்டு விட்டுருங்க. பட் 4 ஒரு சப்ஜெக்ட்டுக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5 days, மேக்ஸிமம் 5 days வரைக்குமே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ 5 நாள் வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலும் 4 நாளுக்கு வந்து 20 நாள் தான் வருது, நம்மக்கிட்ட 25 days இருக்குது. அப்போ அப்படி பார்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6 நாள் பக்கம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் வந்து படிக்க முடியும். பட் நீங்கள் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து படிக்க வேணாம். லைக் டைம், பட் நீங்கள் வந்து 5 days வந்து டைம் வந்து எடுத்துக்கோங்க. பிகாஸ் ஏன் வந்து 5 days எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன்னா, பேலன்ஸ் இப்போ 5 days எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 days போயிடும். 20 days போனதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து உங்ககிட்ட 5 days இருக்கும். இந்த 5 days நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் 5 நாளில் வந்து 20 daysல வந்து 4 சப்ஜெக்டையும் ஆல்மோஸ்ட் 99% நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். குவார்டர்லி எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து கவர் பண்ணியிருப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக கவர் பண்ணியிருப்பீங்க, எனக்கு தெரியும். இந்த 20 daysல நீங்க கவர் பண்ணதெல்லாம் ஓகே. இப்போ உங்களுக்கு நீங்களே வந்து உங்களை செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்க. லைக் நான் வந்து இப்போ 20 days படிச்சிருக்கேன், அது டேலாம் நீங்க தான் பிரிச்சுக்கணும். ஏன்னா ஒரு சில பேருக்கு ஒரு சில சப்ஜெக்ட் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு சில சப்ஜெக்ட் வேற மாதிரி. லைக் இது வந்து ஃபர்ஸ்ட் ஈஸியா படிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். இப்போ நான் மேக்ஸ் எடுத்து படிப்பேன் ஃபர்ஸ்ட். ஒரு சிலருக்கு எனக்கு கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஈஸியாக நான் டக்குன்னு முடிச்சிட்டேன்னா பேலன்ஸ் இருக்கிற டேஸ்ல நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட படிக்கலாம் மற்ற சப்ஜெக்ட் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ தட் இஸ் யுவர் கன்வீனியன்ட். ஓகேங்களா? ஸோ ஓவரால் எண்ட் ஆஃப் த டே 20 days முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களை வந்து ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணுங்க. ஓகே, நான் அப்போ வந்து இந்த சப்ஜெக்ட்ல 4 சப்ஜெக்ட் இருக்கு, ஒவ்வொரு சப்ஜெக்டா வந்து எனக்கு நீங்களே உங்களுக்கு ஒரு மார்க் போட்டுக்கங்க. 100க்கு நான் இந்த சப்ஜெக்ட் ஓகே மேக்ஸ் இதுல எப்படி கேட்டாலும் என்னால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதை வந்து பாத்துக்கோங்க. அடுத்த சப்ஜெக்ட் ஓகே, இதுலயே நம்மளால வந்து ஓரளவுக்கு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். தென் அடுத்த சப்ஜெக்ட் இது எல்லாமே போட்டுட்டு 3 சப்ஜெக்ட் அந்த இதுக்கு இருக்கிற லீஸ்ட் ஸ்கோர், உங்களுக்கு நீங்க கொடுத்துக்கிற ஸ்கோர்ல லீஸ்ட் ஸ்கோர் எது வருதுன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து பிசிக்ஸ், நான் மேக்ஸ்ல வந்து 100க்கு 95 போட்டுக்கிட்டேன், கெமிஸ்ட்ரியில 97 போட்டுக்கிட்டேன், லைக் பாட்னி, சுவாலஜி, காமர்ஸ், அக்கௌண்டன்சி, வாட் எவர் இட் இஸ் ஏதோ ஒன்று. பிசிக்ஸ்ல வந்து எனக்கு வந்து ஒரு 80 போட்டு இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் மேல எனக்கே நம்பிக்கை இல்லைன்னா பிசிக்ஸ் கொஞ்சம் ஒழுங்கா படிக்கல, இன்னும் கொஞ்சம் படிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. அந்த நல்லா இருக்கும்னு தோன்ற அந்த சப்ஜெக்ட்டுக்கு இதுல இருந்து ஒரு 3 days வந்து டைம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணிட்டு பேலன்ஸ் உள்ள 2 daysல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லாங்குவேஜ் சப்ஜெக்ட் விச் இஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பேலன்ஸ் உள்ள அந்த பேலன்ஸ் உள்ளதுல வந்து நீங்க வந்து அதை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல நினைச்சது. ஓகே, 1 minute. ஓகே, பேலன்ஸ் உள்ள அந்த 2 daysல வந்து லாங்குவேஜ் படிங்க. இப்படி படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ சொல்லிட்டேன் எப்படி, அதாவது எத்தனை நாள் இருக்குது அதில் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன். தென் வே ஆஃப் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நீங்க ஒரு 5 நாள் எடுத்திருக்கீங்களா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மேக்ஸுக்கு 5 நாள் எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்க சாப்டர் வைஸ் படிங்க, அது ஓகே. பட் நீங்க அந்த 5 நாள்ல 1 day வந்து முழுசாவே 1 வேர்டுக்கு ஒதுக்கிடுங்க. 1 day ஃபுல்லா 1 வேர்டு, தயவு செஞ்சு எந்த சப்ஜெக்ட் 1 வேர்டை அசால்ட்டா எடுத்துக்கிறாதீங்க. 1 வேர்டை 1 day ஃபுல்லா படிங்க. ஸோ விச் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ. ஓகேங்களா? பிகாஸ் 1 வேர்டை தான் நிறைய பேருக்கு மார்க் போகுது. ஈவன் சென்டம்க்கு மார்க் போகிறதும் 1 வேர்டு தான். நம்ம 1 வேர்டை பார்த்தோன்னே நமக்கு ஒரு மைண்ட் செட், நீங்க பார்த்துருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் 1 வேர்டு 15 1 வேர்டு கேட்குறான்னு வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸ்ல 15 1 வேர்டு கேட்டிருக்காங்க. நமக்கு அதில் ஒரு 13 1 வேர்டு தெரிஞ்சா நமக்கு எப்படி இருக்கும்? ரிலாக்ஸா இருக்குமா? அஃபாடி 13 1 வேர்டு தெரிஞ்சிருச்சு, 2 1 வேர்டு அவளுக்கு நம்ம 2 1 வேர்டு அவ்வளவா தெரியாது, அது அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணாத நம்மள. 13 1 வேர்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த ஒரு சந்தோஷத்துலேயே அடுத்தடுத்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பார்த்து ஒரு ஹாப்பினஸோட எக்ஸாம் எழுத முடியும். ஸ்டார்டிங் நம்ம 1 வேர்டு தான் பார்ப்போம். ஒரு சில பேர் எடுத்தோட பிக் கொஸ்டின் பார்ப்பாங்க. ஸோ அது அவங்க ஒருத்தரை பொறுத்து. பட் 1 வேர்டு தான் மெஜாரிட்டி பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப இப்போ நான் இன்னொரு கொஸ்டின் எடுக்கிறேன், கெமிஸ்ட்ரி கொஸ்டின் எடுக்கிறேன். நான் 1 வேர்டை பார்க்குறேன், எனக்கு 4 1 வேர்டு தான் தெரியுது, இல்லை 6 1 வேர்டு தான் தெரியுது, பாதி தான் தெரியுது, பேலன்ஸ் 1 வேர்டு தெரியல. அப்போ நான் எனக்கு எப்படி இருக்கும்? ஐயோ 1 வேர்டில் 8 மார்க் போச்சு, 1 வேர்டில் 10 மார்க் போச்சு, என்ன அந்த ஒரு எப்படி சொல்றது, லைக் ஒரு சம்திங் அந்த இடத்துல நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவோம். அப்போ அடுத்தடுத்த கொஸ்டின் வந்து ரைட் பண்ணல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ 1 வேர்டை தயவு செஞ்சு நல்லா படிங்க. 1 வேர்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதனால தான் நான் சொல்றேன், ஒரு நாள் அதை வேஸ்ட்டுன்னு பார்க்காதீங்க, வேஸ்ட்டே கிடையாது, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1 வேர்டுக்கு 1 day ஃபுல்லாக ஒதுக்கி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நல்லா படிங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஸ்டடி பிளான் ஃபார் யூ. அண்ட் அப்கமிங்ல நான் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுவேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பை. தமிழ்ல எனக்கு ஃபோட்டோ கொடுத்துக்கிறவா?
தம்ப்லைன் ஃபோட்டோ